கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. என் விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே, சுகம் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. நாம் இந்த மாதத்தின் வாக்குத்தத்தம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். உன் விண்ணப்பத்தின்படி உனக்கு கட்டளையிடுவாராம். அதற்கு ஏலி, சமாதானத்துடனே போ, சமாதானத்தோடு கூட போ, நீ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட, இஸ்ரவேலின் தேவனிடத்திலே கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக. இந்த மாதத்துல அநேக ஜெபங்களுக்கு பதிலை பெற்றுக் கொள்ளுகிற ஒரு மாதம். ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்கிற தேவன். ஆமென். ஆண்டவர் சமூகத்திலே உன் பிள்ளைகளுக்காக நீ அழுதிருக்கிறாய், உன் குடும்பத்திற்காக அழுதிருக்கிறாய், உன் மனைவிக்காக அழுதிருக்கிறாய், உன் புருஷனுக்காக அழுதிருக்கிறாய், உன்னுடைய சொந்த வேலையில நீ கண்ணீர் விட்டிருக்கிறாய். அநேக சமயங்களிலே என்னுடைய ஆலயத்திலே வந்து நீ சத்தமிட்டு அழுதிருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவேளையிலே உன்னை பார்த்து சொல்லுகிற ஒரு வார்த்தை, உன் விண்ணப்பத்திற்கு இந்த மாதத்துல நான் பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறேன். அநேக விண்ணப்பங்களுக்கு பதில் வரவில்லை என்று சோர்ந்து போயிருக்கிறாய். அநேக விண்ணப்பங்களுக்கு கர்த்தர் கிரியை செய்யவில்லை என்று யோசித்துக் கொண்டிருக்கிறாய். ஏன் ஜெபத்திற்கு தாமதமாகிறது? ஏன் ஜெபத்திற்கு பதில் வரவில்லை? ஏன் ஜெபத்தை தேவன் கேட்கவில்லை? இப்படிப்பட்ட அநேக மனக்குழப்பங்களோடு இந்த காலவேளையில் நீ வந்திருக்கிறாய். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் உன் ஜெபத்தை கேட்டு இந்த மாதத்துல உன் ஜெபத்திற்கு நான் பதில் கொடுக்கிற தேவன். கடந்த வருஷத்துல நீ ஜெபித்த அநேக ஜெபங்கள் உண்டு. 1வது மாதத்துல 1ஆம் தேதியில இந்த வருஷத்தின் ஆசீர்வாதத்துக்காய் நீ ஜெபித்திருக்கிறாய். 2வது மாதத்துல நீ ஆசீர்வாதங்களையும் நன்மையும் சுதந்திரித்துக் கொள்ளும்படியாய் ஜெபித்திருக்கிறாய். உன் ஜெபங்கள் ஒன்றும் மறக்கப்படவில்லை. உன் ஜெபங்கள் ஒன்றும் மறக்கப்படுவதில்லை. நீ நினைக்கிறாய் மறந்து போய் விட்டார் என்று. ஆண்டவர் உன் ஜெபத்தை ஒன்றையும் மறக்கவில்லை. ஆண்டவர் இந்த மாதத்துல அநேக ஜெபங்களுக்கு பதில் தருகிற தேவனாய் இருக்கிறார். அருமையான எத்தனையோ முறை ஆலயத்திற்கு போய் அன்னாள் திரும்பி வந்தாள். அவளுடைய நிலைமை ரொம்ப மோசமான நிலைமை. வேதத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அநேக நாள் சாப்பிடாமல் அவள் துக்கத்திலே தன் நாட்களை செலவு பண்ணியிருக்கிறாள். நிந்தையிலே அவள் இருந்திருக்கிறாள், துக்கத்திலே இருந்திருக்கிறாள். ஆனால் ஒரு தீர்மானம் பண்ணினாள். இஸ்ரவேலின் தேவனிடத்திலே போய் அழுது என் விண்ணப்பத்தை நான் அவருக்கு தெரிவிப்பேன் என்று அவள் ஒரு தீர்மானம் பண்ணினாள். அந்த தீர்மானத்தின்படியே கர்த்தருடைய ஆலயத்திலே வந்து ஆண்டவரை நோக்கி அவள் கூப்பிட்டாள். என்ன நடந்ததென்றால், ஏலி அவளை பார்த்து கொண்டே இருந்தான். எத்தனையோ பேர் ஆலயத்திற்கு வந்து போய் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இவளுடைய சத்தமும் இவளுடைய ஜெபமும் வேதனை நிறைந்ததாயிருந்ததை ஏலி பார்த்தான். அவள் கிட்டே போய் அவன் சொல்லுகிறான், நீ சமாதானத்தோடு கூட போ, இஸ்ரவேலின் தேவனிடத்துல நீ கேட்ட விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு செய்வாராக என்று சொல்லுகிறான். ஆமென். ஆண்டவர் ஒரு மனிதனுடைய ஜெபத்தை கேட்கும் போது அவனுடைய வாழ்க்கையில என்ன நடக்கும் என்பதை தான் ஒரு 3 காரியத்தை உங்களோடு கூட நான் சுருக்கமாய் பகிர்ந்து கொள்ள போகிறேன். ஒரு மனிதனுடைய ஜெபம் கேட்கப்படும் போது, ஒரு மனிதனுடைய ஜெபத்திற்கு பதில் வரும்போது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில என்ன சம்பவிக்கும் என்பதை உங்களோடு கூட பேச போகிறேன். முதலாவது, அவனுடைய வாழ்க்கையிலே நடக்கிற முதல் சம்பவம், ஜாதிகள் நடுவுல, ஜனங்கள் நடுவுல அவனுடைய தலை உயர்த்தப்படும். ஜனங்கள் நடுவுல
ஜாதிகள் நடுவுல, உங்கள் உறவுகளின் நடுவுல, உங்கள் குடும்பத்தின் நடுவுல, அருமையான உங்கள் சபையின் நடுவுல உங்கள் தலை உயர்த்தப்படும். நீங்கள் வாசிக்கலாம் 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து அவன் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். ஆண்டவர் பாருங்கள், புழுதியிலிருந்து ஒரு மனுஷனை எடுக்கிறார். அப்பொழுது என்ன நடக்கும் என்றால், அதே 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசிக்கலாம். இனி மேட்டுமையான பேச்சை பேசாதிருங்கள். அகந்தையான பேச்சு உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். அகந்தையான வார்த்தைகள் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம். கர்த்தர் ஞானமுள்ள தேவன். அவர் செய்கைகள் யதார்த்தம் அல்லவோ? ஆம், அவருடைய செயல்கள் ஆச்சரியமானது, அவருடைய கிரியைகள் ஆச்சரியமானது, அவருடைய மகத்துவம் ஆச்சரியமானது, அவருடைய நாமம் ஆச்சரியமானது. என்ன நடந்தது அந்நாளுடைய வாழ்க்கையில? அருமையானவர்களே, நிந்தையிலே அநேகர் இவளை பரிகாசம் பண்ணினார்கள், நிந்தித்தார்கள். அருமையான இவள் சிறுமையை கண்டு அநேகர் கேவலமாய் எண்ணினார்கள். வேதம் சொல்லுகிறது, இனிமேல் நீங்கள் அப்படி பேசாதிருங்கள். அவளுடைய கொம்பை தேவன் உயர்த்தி விட்டார். அவருடைய கொம்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்தி விட்டாள். அடைக்கப்பட்ட அவளுடைய கர்ப்பத்தை தேவன் திறந்தார். அடைக்கப்பட்டு கிடக்கிற ஆசீர்வாதங்கள் திறக்கப்படும். அடைக்கப்பட்டு கிடக்கிற நன்மைகள் திறக்கப்படும். அடைக்கப்பட்டு கிடக்கிறதான மேன்மைகள் திறக்கப்படும். அடைக்கப்பட்டு கிடக்கிற எல்லா ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் கிருபைகளும் மேன்மைகளும் இந்த மாதத்திலே திறக்கப்படும். தேவன் உன் ஜெபத்தை கேட்டு பதிலளிக்கும் போது அருமையான இது நடக்கும், இது உண்டாகும், இது ஆகும். Glory to God. ஆண்டவர் உன் தலையை கர்த்தர் உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஒரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தரோடே வழக்காடுகிறவர்கள் நொறுக்கப்படுவார்கள். வானத்திலிருந்து அவர்கள் மேல் முழங்குவார். கர்த்தர் பூமியின் கடையாந்தரங்களை நியாயம் தீர்த்து தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு பலன் அளித்து தாம் அபிஷேகம் பண்ணினவரின் கொம்பை உயர பண்ணுவார் என்று. தன் அபிஷேகம் பண்ணினுடைய கொம்பை உயர்த்துவார். தேவனுடைய பிள்ளையே, நீ மற்ற மனுஷர்களை போல பூமியிலே வாழவில்லை. அவருடைய சொந்த இரத்தத்தினால நீ கழுவப்பட்டிருக்கிறாய். உன் பாவம் கழுவப்பட்டு இந்த மகா பெரிய ரட்சிப்பை பெற்றிருக்கிறாய். இந்த அபிஷேகத்தை பெற்றிருக்கிறாய். இந்த கிருபையை பெற்றிருக்கிறாய். சபை என்னும் சரீரத்திலே இணைக்கப்பட்டிருக்கிறாய். நீ சாதாரணமான மனிதன் அல்ல. கர்த்தர் இந்த கால வேளையில அபிஷேகம் பண்ணப்பட்டவனுக்கு பலன் கொடுத்து அவன் கொம்பை கர்த்தர் உயர்த்துகிறவர். ஆகவே இந்த அந்நாளுக்கு நடந்த ஒரு மகா பெரிய காரியம் என்னவென்றால், அவள் கொம்பை கர்த்தர் உயர்த்தினாள். அவளை தேவன் உயர்த்தினாள். முதலாவது, ஜாதிகள் நடுவுல, ஜனங்கள் நடுவுல, குடும்ப நடுவுல கர்த்தர் உன் தலையை உயர்த்துகிறவர். அருமையான, இயேசுவை பின்பற்றி வந்த ஒருவனும் கட்டு போனதில்லை. இயேசுவை பின்பற்றி வந்த ஒருவனும் அழிந்து போனதில்லை. அவன் குடும்பம் சிறுமைப்பட்டு போனதில்லை. அவன் பிள்ளைகள் சிறுமைப்பட்டு போனதில்லை. அவர்களுடைய கொம்புகளை தேவனாய கர்த்தர் உயர்த்துகிறதை அருமையான ஜனங்களும் ஜாதிகளும் பார்த்தார்கள். இரண்டாவது என்ன நடக்கும் என்றால், அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன்னுடைய சந்ததிகள் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய், உன் குடும்பம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிறவர்களாய் கர்த்தர் எழுப்புவார். Glory to God. 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அவன் கர்த்தருக்கென்று கேட்கப்பட்டபடியினால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை கர்த்தருக்கே ஒப்பு கொடுக்கிறேன் என்றாள். அவள் உயர்த்தப்பட்ட போது, சாமுவேல் மூலமாய் உயர்த்தப்பட்ட போது, சாமுவேலை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டும்படியாய் கர்த்தருடைய ஆலயத்திலே கொண்டு போய்
விட்டு விடுகிறாள். Hallelujah. அவன் 40 வருஷம் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தான். 40 வருஷம் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்தான். வயதான ஏலிக்கு பலனாயிருந்தான். வயதான ஏலியை தாங்குகிறவனாயிருந்தான். வயதான ஏலியை கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை அவனுக்கு அறிவித்தான். அருமையான வயதான காலத்துல அவன் பிள்ளைகள் அவனுக்கு ஆதரவா இல்லை, ஆனால் சாமுவேல் அவனுக்கு ஆதரவா இருந்தான். Glory to God. இந்த காலவேளையில அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், உன் குடும்பம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுகிற வேலையை செய்யும். இதை போல பாக்கியம் இந்த உலகத்திலே எதுவுமே இல்லை. இதை போல ஒரு மேன்மை இந்த உலகத்திலே ஒன்றுமே இல்லை. இதை போல ஒரு ஆசீர்வாதம் இந்த உலகத்திலே இல்லை. வானத்தை உண்டாக்கின தெய்வம், நட்சத்திரங்களை உண்டாக்கின தெய்வம், சூரியனை உதிக்க பண்ணி மறைய பண்ணுகிற தெய்வம், காற்றை தன் பண்டகச்சாலையிலிருந்து அனுப்புகிற தெய்வம், சமுத்திரத்திற்கு எல்லை உண்டாக்கி இருக்கிற தெய்வம், அண்ட சராசரங்களை ஆண்டு நடத்துகிற மகா பெரிய தெய்வத்துக்கு சேவை செய்கிற குடும்பமாய் கர்த்தர் உன்னை எழுப்புவார். அந்த மகா பெரிய தெய்வத்துக்கு அருமையான சேவை செய்கிற அந்த மகா பெரிய பாக்கியம் உனக்கும் உன் குடும்பத்திற்கும் பிள்ளைகளுக்கும் உண்டாகும். ஆசாரியர்கள் உன் குடும்பத்திலிருந்து எழும்புவார்கள். தேவனுக்காய் வைராக்கியமாய் ஊழியம் செய்கிற தேவனுடைய பிள்ளைகள் உன் குடும்பத்திலிருந்து எழும்புவார்கள். தேசத்தை தேவன் பக்கமாய் திருப்புகிற மனிதர்கள் உன் குடும்பத்திலிருந்து எழும்புவார்கள். அருமையான உன் ஜெபம் கேட்கப்படும் போது, உன் ஜெபத்திற்கு பதில் வரும்போது, உன் ஜெபம் பரலோகம் காட்டும் போது, பலகணிகள் திறக்கப்படும் போது அது உன் வாழ்க்கையிலே நடக்கும். மூன்றாவது பேசி நான் முடிக்கிறேன். மூன்றாவது அருமையான 1 சாமுவேலின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆம். மகிமையுள்ள சிங்காசனத்தை அவர்கள் சுதந்தரித்துக் கொள்வார்கள். ஆமென். ஹalleluya. ஹalleluya. மகிமையுள்ள சுதந்திரத்தை அவர்கள், மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். மகிமையுள்ள சிங்காசனம் அருமையான நித்தியத்திலே தான் இருக்கிறது. நித்தியத்திலே தான் அந்த மகிமையுள்ள சிங்காசனம் இருக்கிறது. நீங்கள் வெளிப்படுத்தின புத்தகம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தின ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்கிறவன் எவனோ, ஜெயம் கொள்கிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காருவான். அருள் செய்வேன். ஆண்டவர் சொல்றாரு, அருமையான ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட என்னுடைய சிங்காசனத்திலே உட்கார்வான் என்று ஆண்டவர் சொல்கிறார். இந்த வாஞ்சையினால, இந்த தாகத்தினால, இந்த விருப்பத்தை அதிகமாய் ஒரு தாய் தன் இருதயத்திலே அதிகமாய் இருந்தபடினால ஆண்டவரிடத்திலே வந்து மத்தேயுவின் சுவிசேஷம் 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தால் ஆண்டவரை பார்த்து கேட்கிறாள். ஒரு என்னுடைய பிள்ளைகள் 2 பேர் இருக்கிறார்கள், ஒருவன் வலது பக்கத்திலும் ஒருவன் இடது பக்கத்திலும் இருக்க வேண்டும் என்று அவள் கேட்கிறாள். அருமையான தேவனுடைய பிள்ளைகள், என்ன வாஞ்சை, என்ன தாகம், என்ன விருப்பம் பாருங்கள். மகிமை உள்ள சிங்காசனம். ஜெபம் கேட்கப்படும் போது அருமையான பூமியிலும் மகிமை உள்ள சிங்காசனத்தை நீங்கள் சுதந்தரித்துக் கொள்வீர்கள். ராஜாவின் பக்கத்திலே யோசேப்பு இருக்கிறான். அவனுக்கு என்று ஒரு சிங்காசனம் ராஜாவின் பக்கத்திலே போடப்பட்டிருந்தது. அது சாதாரணமான அருமையான உட்கார்கிற இடம் அல்ல, அது ராஜாவின் பக்கத்திலே உட்கார்கிற மகிமை உள்ள சிங்காசனம். இவன் எங்கே இருந்தவன் என்றால் குழியிலே தள்ளப்பட்டு கொல்லும்படியாய் அருமையான அவருடைய சகோதரர்கள் அவனை கொல்லும்படியாய் எழும்பினார்கள்.
அருமையான மொர்தெகாயை குறித்து நீங்கள் வேதத்திலே வாசித்தால் ராஜாவின் பக்கம் இப்பொழுது அவன் உட்கார்ந்திருக்கிறான். மொர்தெகாய் யார்? அவன் காவல் காக்கிற ஒரு மனிதன். கர்த்தர் அவனுக்கு ஒரு மகிமையான சிங்காசனத்தை பூமியிலே அவனுக்கு ஏற்படுத்தினார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைய, காட்டிலே ஆடு மேய்த்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன், காட்டிலே ஆடுகளுக்கு பின்னே போய்க் கொண்டிருந்த ஒரு மனுஷன், கர்த்தர் அவனை அருமையான மகிமையான சிங்காசனத்தை தேவன் அவனுக்கு என்று வைத்திருந்தார். அது சாதாரணமான சிங்காசனம் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற அதிகாரம் உள்ள சிங்காசனம், மகிமை உள்ள சிங்காசனம், பிரகாசம் உள்ள சிங்காசனம், லட்சக்கணக்கான ஜனங்கள் திரும்பி பார்க்கிற ஒரு சிங்காசனம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, உன் ஜெபம் கேட்கும் போது கர்த்தர் உன் தலையை இப்படிதான் உயர்த்துவார். ஒரு கர்த்தருடைய பிள்ளைக்கு 2 மகிமை உள்ள சிங்காசனத்தை தேவனும் வைத்திருக்கிறார். ஒன்று, பூமியில கர்த்தர் மகிமை உள்ள சிங்காசனத்தை வைத்திருக்கிறார். 2, நித்தியத்திலே மகிமை உள்ள சிங்காசனத்தை தேவன் வைத்திருக்கிறார். இந்த அன்னாளுக்கு கிடைத்த மகா பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? அந்த தேசத்திலே அவளை தெரியாதவர்கள் இல்லை. உலகத்திலே அருமையான 500 கோடி ஜனங்கள் உண்டு. அதிலே 260 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இந்த அன்னாளை பற்றி இன்றைக்கும் தெரியும். ஆமென். அவளுடைய தலை உயர்த்தப்பட்டது, அவளுடைய தலை உயர்த்தப்பட்டது. அவள் பெற்றதான அருமையான சாமுவேல் கர்த்தர் கொடுத்த சிங்காசனம், அந்த தேசத்தை நியாய விசாரிக்கிற சிங்காசனம், அது மகிமையான சிங்காசனம், அதிகாரம் உள்ள சிங்காசனம், மகிமை நிறைந்த சிங்காசனம். அருமையான இந்த சிங்காசனத்திலே உட்கார்ந்திருக்கிறவன் யார் என்றால் அன்னாளுடைய மகன், அன்னாளுடைய மகன், அன்னாளுடைய மகன். முழு தேசமும் பேசினார்கள். Glory to God. இந்த பையன் யார் என்றால் அன்னாளுடைய மகன். Glory to God. கர்த்தர் உன் தலையை உயர்த்துவார். உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உன் கண்ணீரை கர்த்தர் தன் துருத்தியிலே வைத்திருக்கிறார். அவர் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அவர்கள் நீரூற்றாய் அதை மாற்றுகிறார்கள். நீரூற்றாய் மாற்றப்படும். தானியேலுக்கு கர்த்தர் சிங்காசனம் வைத்திருந்தார், ராஜாவுக்கு இடத்திலே உட்காரும்படியாய். அப்படியே நான் ஜெபம் பண்ணலாம். அப்படியே ஆண்டவரை நோக்கி நாம் பார்க்கலாம். சிங்காசனம் வருகிறது, இறங்கி வருகிறது. துன்பத்தை கண்ட வருஷத்துக்கு இடாய் கர்த்தர் உன்னை மகிழ்ச்சியாக்குகிற தேவன். உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது, உன் ஜெபம் கேட்கப்பட்டிருக்கிறது. உன் விண்ணப்பத்திற்கு பதில் வரும், உன் விண்ணப்பத்திற்கு பதில் வரும், உன் விண்ணப்பத்திற்கு பதில் வரும், உன் கண்ணீருக்கு பதில் வரும். உன் சத்தத்தை தேவன் கேட்டிருக்கிறார். அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தாவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஐயா Praise the Lord. ஸ்தோத்திரம். இன்றைக்கு நடக்கிற காலை வேளை ஆராதனைக்காய், மாலை வேளை ஆராதனைக்காய், கர்த்தருடைய பந்திக்காய், இங்கே நடக்கிற எல்லா ஆராதனைக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பூத்துறையில நடக்கிற ஆராதனைக்காய், கர்த்தருடைய பந்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மூலகுளத்தில் நடக்கிற காலை வேளை ஆராதனைக்காய், மாலை வேளை ஆராதனைக்காய், தேவனுடைய பந்திக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த நாளிலே கர்த்தர் செய்த எல்லா அற்புதங்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எல்லா ஜெபங்களுக்கு இந்த மாதத்திலே பதில் வரப்போவதற்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியமும் இந்த 3வது மாதத்தின் அதிகாலையிலே தேவனை தேடி வந்த உங்களோடு கூட
விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.